அந்த தம்பி கேட்டான், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டான், நாங்கள் படிக்கணும்னு கேட்டான், படித்து வேலைக்கு போகணும், நாங்கள் சுயமரியாதை வாழணும்னு கேட்டான். ஏன்னா இந்த டெல்டாவில் இங்கே தொழிற்சாலைகள் இல்லை. இங்கேருந்து எங்கே போகிறானுங்க வேலைக்கு? துபாய், மலேசியா, சிங்கப்பூர், எங்கெங்கேயோ போய் வேலை செய்கிறானுங்க. ஏன்னா இங்கே இல்லை, படித்து வேலை இல்லை. அங்கே போய் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரான். அங்கே வீடியோ காலில் தான் பார்க்குறான், அவன் பிள்ளைங்களை பார்க்குறாங்க. அதோட மோசம் இங்கே விவசாயிகளுக்கு கந்து வட்டி பிரச்சனை, ஸ்பீடு வட்டி, எல்லாம் வட்டி 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 போட்டு இருக்குது. அதனால தான் கேட்குறான், நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு வேலை கொடு, இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு அதிகப்படுத்து. இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற தம்பிகள் கவலைப்படாதீங்க, இவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது. நான் டிசம்பர் 17ஆம் நாள் நான் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன், சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை. 15 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக வேணும் என கோரிக்கை வைத்து சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். எல்லாம் வாங்க, தயாராக வாங்க. இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடக்கும். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது, ஒரு சின்ன கல் கூட போடக்கூடாது, எதுவும் இல்லை. அமைதியாக போகிறோம், அமைதியாக கைதாகிறோம், சிறைக்கு போகிறோம். எல்லாம் தயாராக வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தான் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், இடஒதுக்கீடு கிடைக்கும், ஒரு மாற்றம் நடக்கும். நேபாள் நாட்டில் போன வாரம் அரசியல் மாற்றம் நடந்தது. நேபாளில் அந்த அரசியல் மாற்றம் எப்படி நடந்தது? உங்களை போன்ற இளைஞர்களால் அங்கே ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் நடந்தது. காரணம், அங்கே ஊழல் செய்த அந்த ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று அங்கே நேபாளில் உள்ள அத்துணை இளைஞர்கள் முடிவு செய்து விட்டார்கள். செய்த முறை தவறு, வன்முறையில் ஈடுபட்டார்கள். ஆனால் செய்த நோக்கம் சரியான நோக்கம், மாற்றம் வேண்டும் என்று. இலங்கையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாற்றம் நடந்தது. பங்களாதேஷிலே கடந்த ஆண்டு மாற்றம் நடந்தது. அத்துணை மாற்றங்களும் உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடைபெறும், உங்களை போன்ற இளைஞர்களால். அது நிச்சயமாக நடக்கும், நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் என் பின்னால் வாருங்கள். நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நான் பதவி ஆசைக்காக நான் சொல்லலை. ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவ்வளோதான், தமிழ்நாட்டை எல்லாம் மறந்துடணும். நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், விவசாய தொழில், வேலை வாய்ப்பு, எங்கே பார்த்தாலும் இன்னும் அதிகமாக மது, அதிகமாக போதைப் பொருட்கள், அதிகமாக லஞ்சம், அதிகமாக ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் சேருங்கள், ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம்.